ஹாய். இந்தியாவில் நடக்கிற அநீதிகளுக்கு எதிராக மனித உரிமை ஆணையம் செயல்பட்டுக்கிட்டு இருக்குதுங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு மனித உரிமை ஆணையம் தானாக முன் கேஸ் போடுறாங்க. பல விஷயங்களில் அதுக்கு நல்ல நியாயத்தை வாங்கி கொடுக்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்கும்போது. ஆனால் முக்கியமானது பெரிய பெரிய துணி கடைகள், நகை கடைகளில் வேலை செய்கிற பெண்களுக்கு நான் சிட்லப்பாக்கம் ஏரியாவில் நிறைய கடைகள் எல்லாம் பார்க்குறேங்க. அவங்க உட்காரத்துக்கு ஸ்டூலே கிடையாதுங்க. அது நான் மனித உரிமை ஆணையத்தில் கால் பண்ணி சொன்னேன். அந்த மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் ஆர்டர் போடணும் சார். ஏன்னா பெண்கள் வீட்டிலேயே வேலை செஞ்சுட்டு அதில் ஏழை எளிய மக்கள், சின்ன சின்ன கல்வி அறிவு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்க தான் ஒர்க் பண்ண வராங்க. அவங்களுக்கு நல்ல வேலை வாங்கிக்கிறாங்க. 10 மணி நேரம் கூட வேலை வாங்குகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு உட்காரத்துக்கு ஒரு ஸ்டூல் தர மாட்டாங்க. சில கடைகளை தவிர, நான் கண்ணால் பார்த்துருக்கேன், சில கடைகளை தவிர நம்ம போய் நேராக வீடியோ எடுக்க முடியுமா? அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வீடியோ எடுத்து லெட்டர் எடுத்து கொடுங்கன்றாங்க மனித உரிமை ஆணையத்தில். என்ன நம்ம போய் வீடியோ எடுக்க விடுவாங்களா? கடைக்காரங்க சும்மா இருப்பாங்களா? ஏன் அது அவங்களே நேரடியாக கூட போய் பார்க்கலாம். எவ்வளோ பெண்கள் பாவம் கால் வலியோட, அவங்களுக்கு எதனா உடல் ரீதியான பிரச்சனைகள் எவ்வளோ இருக்கலாம். வெரிகோஸ் வெயின்ன்ற ப்ராப்ளம்லாம் கூட அவங்களுக்கு நிறைய வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இதை கடை உரிமையாளர்களே கொஞ்சம் அவங்களே முன் மனிதாபிமானத்தோடு இதெல்லாம் செயல்படணும். அது ஏன் செய்ய மாட்டாங்கன்னு தெரியல. அவங்க வியாபாரம் பண்ணும்போது எழுந்து நின்று தானே பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க உட்காந்துக்கிட்டே தான் என்ன ஆகிட போகுதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல.